ஹரே கிருஷ்ணா. சுத்த பக்தி இணையதளத்திலிருந்து ஒரு கட்டுரை. அசுர தோழர்களுக்கு பிரகலாதரின் உபதேசம். ஸ்ரீ நரசிம்ம அவதாரம் பாகம் 3. பிரகலாதர் தமது பள்ளி தோழர்களுக்கு செய்த உபதேசத்தை பற்றி இந்த அத்தியாயம் விவரிக்கிறது. பிரகலாதர் அசுர புத்திரர்களான தன் தோழர்களுடன் பேசும் பொழுது ஒவ்வொரு ஜீவராசியும், குறிப்பாக மனிதர்கள், வாழ்வின் துவக்கத்திலிருந்தே ஆத்ம ஞானத்தில் நாட்டம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். மனிதர்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுதே அவர்களுக்கு பரமபுருஷர் ஒருவரே அனைவராலும் வழிபடத்தக்க மூர்த்தி என்பது கற்பிக்கப்பட வேண்டும். பௌதீக சுகத்தில் ஒருவன் அதிக நாட்டம் கொள்ளக்கூடாது. மாறாக சுலபமாக அடையப்படக்கூடிய பௌதீக விஷயங்களை கொண்டு ஒருவன் திருப்தி அடைய வேண்டும். ஒருவனது ஆயுள் மிகவும் குறுகியதாக உள்ளதால் அவன் ஒவ்வொரு நொடியையும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காகவே செலவிட வேண்டும். இளமையில் பௌதிக சுகபோகங்களை அனுபவிப்போம், முதுமையில் கிருஷ்ண பக்தியில் ஈடுபடலாம் என்று ஒருவன் தவறாக நினைக்க கூடும். இத்தகைய பௌதிகமான சிந்தனையால் பயனில்லை. ஏனெனில் வயதான பருவத்தில் ஒருவனை ஆன்மீக வழிமுறையில் பயிற்றுவிக்க முடியாது. ஆகவே வாழ்வின் துவக்கத்திலிருந்தே ஒருவன் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். சிரவணம், கீர்த்தனம், விஷ்ணு, இதுவே ஜீவராசிகளின் கடமையாகும். பௌதிக கல்வியானது இயற்கையின் முக்குணங்களால் அசுத்தப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் மனித சமுதாயத்தில் மிகவும் தேவையாக உள்ள ஆன்மீக கல்வி உன்னதமானதாகும். நாரத முனிவரிடமிருந்து தான் உபதேசம் பெற்ற இரகசியத்தை பிரகலாத மகாராஜன் வெளிப்படுத்தினார். சீட பரம்பரையில் இடம்பெற்றுள்ள பிரகலாத மகாராஜனின் தாமரை பாதங்களை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக ஆன்மீக வாழ்வின் சரியான மார்க்கத்தை புரிந்து கொள்ள முடியும். இத்தகைய செயல்முறையை ஏற்றுக்கொள்வதற்கு பௌதிக தகுதி முறைகள் தேவையில்லை. பிரகலாத மகாராஜன் கூறியதை கேட்ட அவரது நெருங்கிய நண்பர்கள் பிரகலாதர் எவ்வாறு இந்த அளவிற்கு கற்றறிந்தவராகவும் உயர்ந்தவராகவும் ஆனார் என்று வினவினர். இவ்விதமாக இந்த அத்தியாயம் நிறைவு பெறுகிறது. கற்பத்தில் பிரகலாதர் கற்றது. இரண்யகசிப்பு தன் ராஜ்யத்தை விட்டுவிட்டு கடுந்தவம் புரிவதற்காக மந்தராசல மலைக்கு சென்ற பொழுது எல்லா அசுரர்களும் இங்கும் அங்குமாக ஓடி ஒளிந்தனர். அப்பொழுது இரண்யகசிப்புவின் மனைவியான கயாது கர்ப்பவதியாக இருந்தாள். அவள் இன்னும் ஒரு அசுரனை கருவில் சுமந்து கொண்டிருக்கிறாள் என்று தவறாக எண்ணிய தேவர்கள் அவளை சிறைபிடித்தனர். குழந்தை பிறந்த உடனேயே அதை கொன்றுவிட வேண்டும் என்பது அவர்களுடைய திட்டம். அவர்கள் கயாதுவை சுவர்க்க லோகங்களுக்கு அழைத்து செல்லும் பொழுது வழியில் அவர்களை சந்தித்த நாரத முனிவர் அவர்களை தடுத்து நிறுத்தி இரண்யகசிப்பு திரும்பி வரும் வரை அவளை தமது ஆசிரமத்தில் வைத்திருக்க தன்னுடன் அழைத்து சென்றார். ஆசிரமத்தை அடைந்த கயாது கற்பத்தில் உள்ள தன் குழந்தைக்கு பாதுகாப்பு அளிக்கும்படி வேண்டினாள். நாரதரும் குழந்தையை காப்பதாக உறுதியளித்துவிட்டு அவளுக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசித்தார். பிரகலாத மகாராஜன் சிறு குழந்தையாக கற்பத்தினுள் இருந்த போதிலும் நாரதரின் அவ்வுபதேசங்களை கேட்கும் வாய்ப்பை நன்கு பயன்படுத்தி கொண்டார். ஆன்மீகமான ஆத்மா உடலில் இருந்து வேறுபட்டதாகும். ஜீவராசியின் ஆன்மீக ரூபத்தில் எந்த மாற்றமும் ஏற்படுவதில்லை. தேகாபிமானத்திற்கு மேற்பட்ட ஒருவன் பரிசுத்தனும் ஆன்மீக அறிவை பெறும் தகுதியுடையவனும் ஆவான். ஆன்மீக அறிவு எனப்படும் இது பக்தி தொண்டாகும். இவ்வாறாக கற்பத்தில் இருந்த பிரகலாத மகாராஜன் நாரத முனிவரிடமிருந்து பக்தி தொண்டை பற்றிய உபதேசங்களை பெற்றார். உண்மையான ஓர் ஆன்மீக குருவிடம் உபதேசங்களை பெற்று பகவானின் சேவையில் ஈடுபடும் ஒருவன் மாயையின் பிடியிலிருந்து விடுபட்டு அறியாமையும் பௌதீக ஆசைகளும் அகல பெற்றவனாய் உடனேயே முக்தியை அடைகிறான். பரமபுருஷரிடம் தஞ்சமடைந்து எல்லா பௌதீக ஆசைகளிலிருந்து விடுபடுவதே ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமையாகும். எத்தகைய பௌதீக நிலையில் இருப்பவனாலும் இந்த பூரணத்துவத்தை அடைய முடியும். பக்தி தொண்டானது பௌதீக செயல்களான தவம், விரதம், அஷ்டாங்க யோகம், மதச்சார்பு ஆகியவற்றை சார்ந்ததல்ல. இவற்றில் எதுவுமே இல்லை என்றாலும் ஒரு தூய பக்தரின் கருணையினால் ஒருவன் பக்தி தொண்டை பெற முடியும். தொடரும். ஹரே கிருஷ்ணா. இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் பகவான் நரசிம்மர் அசுர ராஜனை வதம் செய்தல் என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.